வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை எல்லாம் பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இது கூட்டாஞ்சோறும்பாங்க, சென்னையில் சாம்பார் சாதம்பாங்க. இப்போ பார்க்கலாம். அரைப்படி அரிசியை போட்டுக்கிடணும். அரைப்படி அரிசி, பருப்பு 150 போட்டிருக்கேன். பருப்பு, உருளைக்கிழங்கு போடலாம், அவரைக்காய் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், தக்காளி போடலாம், சத்தானது, இரும்பு சத்து கிடைக்கும். அதனால் முருங்கைக்கீரையும் போடலாம். இப்போது நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். அரிசிக்கு பாருங்களேன், தண்ணி ஊற்ற போகிறோம். ஊற்றிக்கலாம். 2 மடங்கு தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் மஞ்சத்தூள் போட போகிறேன். மஞ்சத்தூள், வத்தப்பொடி போடலாம். நமக்கு காரம் நல்லா தேவை இருக்குனால நம்ம நல்லா போட்டுக்கலாம். அடுத்ததாக காயம் போட போகிறோம். காயம் போட்டுக்கலாம். அடுத்தல உப்பு நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் பற்ற வச்சாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். சாதத்துக்கு நம்ம கலக்கி விட்டுருக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் ஜீரகம், பூண்டு, சாம்பார் வெங்காயம், தேங்காய்லாம் அரைச்சி போட போகிறோம். ஜீரகம் போட போகிறோம். சாம்பார் சாதத்துக்கு ஜீரகம் போட போகிறோம். பூண்டு போட போகிறோம். சாம்பார் வெங்காயம் போட போகிறோம். தேங்காய் போட போகிறோம். தேங்காய் போட்டு அரைச்சிக்கிடலாம். மிக்சியில் அரைச்சிக்கிடலாம். ஜீரகம், பூண்டு, சாம்பார் வெங்காயம், தேங்காய் அரைச்சிக்கிடலாம். இந்த பதத்துக்கு ரொம்ப மையாவும் அரைக்கக்கூடாது, பரபரன்னு அரைக்கணும். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு, சாம்பார் வெங்காயம், தேங்காய் போட்டுக்கலாம். போட்டு இதில் கலக்கிடலாம். கலக்கியாச்சு. இப்போது புளிப்புக்கு மாங்காய் போட்டுக்கலாம். இன்றைக்கி மாங்காய் இல்லை, புளி தண்ணி ஊற்றிக்கலாம். சரி, அதில் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் மணத்துக்கு சாம்பார் பொடி, அவ்வளோதான். போட்டுக்கலாம். ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம் மணத்துக்கு. இப்போ குக்கரில் 3 விசில் போடலாம். பற்ற வச்சுக்கலாம். அடிப்பருப்பு போட போகிறோம். வதக்க போகிறோம். இதில் இப்போ சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு சுவையாக இருக்கும்.
ஆகிட்டு சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை வாழை சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு அப்படி சுவையாக இருக்கும். முந்திரி போட்டு சாப்பிட்லாம். இன்னைக்கு ஸ்பெஷல் சாம்பார் சாதம், எள்ளு துவையல். இன்னைக்கு ஸ்பெஷல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.